உக்ரைனுக்கு போகிற அமெரிக்க ஆயுதங்கள் நிறுத்தம் அப்படிங்கிறத. சரி கழுதை இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டு நிறுத்துவாங்க. நாளைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டு திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, அப்படியும் எடுத்துக்கலாம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அதுவும் ட்ரம்ப பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்டே கிடையாது அந்த மனுஷனுக்கு. ஃப்ளைட் ஏறும்போது ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட்டுருவாரு. இறங்கும்போது அதே விஷயத்த மாத்தி கையெழுத்த போட்டுருவாரு. ஆனா பரபரன்னு நடக்கணும். அதான் விஷயம். இந்த ஆள் மாத்துவான்டா திட்டத்த அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க முடியாது. அந்த எந்திரம் அப்படிங்கிறது அது வேலையா, அது வேகத்த காட்டியே தீரும். அப்படி இருக்கும்போது இந்த ஆயுதங்கள் நிறுத்தம் அப்படிங்கிறது திரும்ப எடுத்தாலும் சரி, 1 மணி நேரத்திலயோ, 1 நாள்லயோ பாதிப்பு அப்படிங்கிறது சாலிடா களத்துல தெரியும். அதத்தான் இப்ப உக்ரைனும் அலறுது. "ஏலே ஆயுதத்த நிறுத்திப்புட்டீங்க. திருப்பி தொறந்தாய்ங்க." ஆனா அந்த டிலே அப்படிங்கிறத மேட்ச் பண்ண முடியாது. டிலே ஆயுதங்கள்ல ஆயிருச்சுனாலே, ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவோட கை ஓங்கும். "நீங்கல்லாம் மறைமுகமா ரஷ்யாவுக்கு உதவி செய்யறீங்க." அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ பார்த்தே திட்டுறாரு. இப்படி திட்டிட்டாரு ஆக்ரோஷமா. திட்டுனதுக்கு அப்புறம் அவருக்கு யோசனை வந்திருக்கு மாட்டுக்கு. ஆத்தாடி ட்ரம்ப் கூப்பிட்டு நம்மள தொலைச்சு புடுவானே அப்படின்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. டக்குனு உக்ரைனோட டீம் களத்துல இறங்கிருச்சு. இந்த ஆர்டர் யாரு தெரியுமா குடுத்தா? ட்ரம்புக்கே தெரியாது. பென்டகன் சீஃபே தந்துட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் தர முடியுமா அப்படின்னு கேட்டா, பென்டகன் சீஃப் தர முடியும். ஆயுதங்கள நிறுத்த முடியும். ஆனா ட்ரம்போட அனுமதி, ஆலோசனை இல்லாம செய்யறக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்படியே செஞ்சுபுட்டாருப்பா. திடீர்னு அவருக்கு ஒரு வேகம். அவரு வேற எடுத்ததுக்கெல்லாம் சண்டைக்கு போற ஆளா இருக்காரு. அதனால செஞ்சுட்டாரு அப்படின்னாலும், ட்ரம்ப பொறுத்தவரையும் நம்மள மீறி செஞ்சுப்புட்டான். இது வெளில தெரிஞ்சா அசிங்கம்னு நெனைப்பாரு. அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு போயிட்டு வா தம்பின்னு கை குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. எப்படி எலான் மஸ்க பத்தி விட்டாரு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லப்போனா நான் நெறைய அள்ளி குடுத்தேன்ப்பா. அந்த பயலுக்கு நெறைய செஞ்சேன் கூப்பிட்டு, கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பத்தி விடலையா, பின்னாடியே "ஏலே சப்சிடிய நிறுத்தினா ஆப்பிரிக்காக்கே அகதியா போயிருவ ஜாக்கிரதை" அப்படின்னு மிரட்டலையா? அதனால இதெல்லாம் இவருக்கு ஒரு சின்ன விஷயம் தான். ஈஸியா பண்ணலாம். அப்ப பென்டகன் சீஃப் நிறுத்தினது அப்படிங்கிறது ட்ரம்போட ஆலோசனை தான். இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது எதற்கு? அமெரிக்கா நேரடியா ஆயுதங்கள் குடுத்து போர் அடிச்சிருச்சு. நிறுத்துறேன். நீ இனி ஜெர்மன் மூலியமா ஆர்டர் குடு அப்படிங்கிறதா. ஜெர்மனும் அதுக்கு தயாராயிருச்சு. நேத்தே விரிவா பார்த்தோம். இருந்தாலும் அதோட அப்டேட் மாரி வந்துட்டாய்ங்க. ரிசர்வ் போஸ்ட்ல 1,00,000ல இருந்து 2,00,000 மாத்துறார்கள். அத தூக்கிட்டு வந்து பார்டர்ல உட்கார வைக்கவும் தயாராயிட்டார்கள். அப்ப ஏறக்குறைய ஜெர்மன் மூலியமா இனிமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டாய்ங்க. அதனால தான் உக்ரைனும் ஆயுதமே தரல. நான் எப்படி யுத்தத்த நடத்துவேன்? ஆயுதங்கள் குடுங்க அப்படிலாம் கெஞ்சவே இல்ல. ஆயுதம் வரும்னு தெரியும். ஆனா டிலே ஆயி வந்து புண்ணியம் இல்லடா. ரஷ்யா முன்னேறிரும் அப்படின்னு பேசுறதுக்கு காரணம், அமெரிக்கா விலகுது. அதே சமயம் அமெரிக்க ஆயுதங்கள் ஜெர்மன் வழியா உக்ரைனுக்குள்ள வரும். இத நோக்கி போறார்கள். ஆனா இதுல பெரிய அளவுல ஒரு சச்சரவ கிரியேட் பண்ணாட்டி உக்ரைனுக்கு தூக்கம் வராதுல்ல. அதுக்காக தான் பென்டகனோட தலைய உருட்டுறாரு. பென்டகன் சீஃப் தனியா முடிவெடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு. சென்காம் தளபதியே தனியா முடிவெடுப்பான்டா. அவர்களுக்கு அந்த மாரி அதிகாரங்கள் இருக்கு. ஆனா, அந்த முடிவு அப்படிங்கிறது ஏறக்குறைய ஆலோசனை செஞ்சு தான் எடுக்க முடியுமே ஒழிய, அவரோட ஒத்த கருத்த நோக்கி தான் நகருமே ஒழிய, தனியா முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட்டே பரவால்ல. "நீ சொன்னது சுத்தமா புரியல தெரியுமா?" அப்படிம்பாங்க. நேத்து காணொளிய பார்த்தீங்கன்னா, இது விரிவா புரியும். அதே சமயம் ஜெர்மன பொறுத்தவரையும் தனியா களத்துல இறங்கவும் விரும்பல. அதாவது தனியா களத்துல ஜெர்மன் நிக்குது, ரஷ்யாவ எதிர்க்குது. இந்த லேபிள் ஜெர்மனுக்கு தேவ. குறிப்பா மெர்ஸுக்கு தேவ. ஆனா, மறைமுகமா பிரான்ஸோட பேச்சுவார்த்தை நடத்துறார்கள். "நீ வரேன், வரல பரவால்ல. ஆனா வர மாரி பாவ்லாவாச்சும் காட்டு. பேசாம உட்கார்ந்திருக்க. இந்த சைடு என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காம உட்கார்ந்திருக்க. அப்புறம் எப்படி பிராந்திய வல்லரசாவே நீடிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ல இருந்து ஒரு டீம் பிரான்சுக்கு போகுது. அந்த டீம் பிரான்ஸ்ல இதெல்லாம் உட்கார்ந்து பேசுது. அதாவது ஜெர்மனோட நடவடிக்கையை வெளிப்படையா வச்சுக்குவார்கள். ஆனா, கூட்டணிக்கு ஆள் தூக்கிட்டு வரத மறைமுகமா செய்றார்களாமா. காரணம் ஜெர்மனுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். சமயம் பார்த்து தூக்கி போட்டு ரஷ்யாவ மிதிக்கணும்னு ரொம்ப நாளா நெனச்சிருப்பாங்களாட்டுக்கு. அதே சமயம் அமெரிக்கா விலகக்கூடிய கேப்ப ஐரோப்பாவுக்குள்ள நம்மளே எடுத்துட்டோம் அப்படின்னா, மீண்டும் அமெரிக்காவ உள்ள விடாம தடுக்கலாம் அப்படின்னு 2 கோல். இதுல 2ல 2ம் அச்சீவ் ஆனாலும் சந்தோஷம். 1 அச்சீவ் ஆனாலும் சந்தோஷம். 2ல 50% அச்சீவ் ஆனாலும் ஜெர்மனோட கல்லான் நிரம்பும் அப்படிங்கிறது தான் சான்சலரோட எண்ண ஓட்டம். அதனால ஜெர்மன்ல ஃபுல் சப்போர்ட். மேக்ஸிமம் பின்வாங்க மாட்டாய்ங்க. ஆனா என்ன ஒண்ணு, இத பூரா யுத்த களத்துல செய்யறக்கு அமெரிக்கா மாரி நேக்கு போக்கு ஜெர்மன்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, ஜெர்மன் பாயக்கூடிய நாடு. பெஸ் அமெரிக்கா மாரி பாஞ்சு, பதுங்கி, நரித்தனம் அம்புட்டையும் காட்டணும். காட்டுனா மட்டும் தான் யுத்த காலத்துல சிக்காம யுத்த காலத்துல மைலேஜ் எடுக்க முடியும்.
ஜெர்மன் அதுல கொஞ்சம் வீக். பயப்பிள்ளைங்க டக்குன்னு பாஞ்சிருவாங்க, இல்ல பேசாம இருந்துக்குவாங்க. அதனால ட்ரிகர் ஆகி பெரிய அளவு ஒரு யுத்தத்தை கொண்டு போய் விட்டாலும் விடும். அதனால தான் ஜெலன்ஸ்கி ரொம்ப தீவிரமா குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எத்தனை நாளைக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.